எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 26க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, கோல்கொண்டா கோட்டை அமைந்துள்ள மாநிலம் எது? கோல்கொண்டா கோட்டை அமைந்துள்ள மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தெலுங்கானா. தெலுங்கானா. இரண்டாவது கேள்வி, ரோசேட்டா மிஷன் விவரம் எதன் பரிணாமத்தை புலப்படுத்துகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கோமட். கோமட். வேதியியல் ஆராய்ச்சியில் 2009ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற இந்திய ஆராய்ச்சியாளர் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். உடலில் தோல் பராமரிப்பில் உபயோகப்படுத்தப்படும் மருத்துவ குணமுள்ள தாவரம் எது? கற்றாழை, அதாவது ஆலோவேரா. உடலின் தோல் பராமரிப்பில் உபயோகப்படுத்தப்படும் மருத்துவ குணமுள்ள தாவரம் கற்றாழை. பின்வருவனவற்றில் எது முதல் சமூக வலைதளமாக கருதப்படுகிறது? ஆர்குட். அதுக்கப்புறம் தான் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு. அடுத்து, இவற்றில் பாலைவனங்களின் முத்து என அழைக்கப்படும் இடம் எது? பாலைவனங்களின் முத்து பாம்யரா. பாம்யரா. இந்தியாவின் விண்வெளி வான்மண்டல சோதனை சாலையில் இருந்து வந்த முதல் ஜோதிட சாஸ்திர செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட மாதம் மற்றும் வருடம்? செப்டம்பர் 2005. செப்டம்பர் 2005. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற இரண்டாவது இந்திய டென்னிஸ் விளையாட்டு வீரர்? இதுக்கு சரியான விடை சானியா மிர்சா. சானியா மிர்சா. சர்வதேச கிரிக்கெட் கிளப் டெஸ்ட் ஆட்டங்களில் உலகின் நம்பர் 1 தரவரிசையில் உள்ள பவுலர், அதாவது தரவரிசையில் இருந்த பவுலர் ஆர் அஸ்வின். தற்போது கிடையாது, தரவரிசையில் இருந்த பவுலர் அப்படி வச்சுக்கலாம். அடுத்து, மேற்கிந்திய ஜனாதிபதி, மன்னிக்கவும் நான் தவறாக படிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. மேதகு இந்திய ஜனாதிபதி டிசம்பர் 3ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு டேஸ் என்பவரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்தார்? தீராட் சிங் தாக்கூர். 2015. இந்தியாவின் வேகமான எக்ஸ்பிரஸ்? காட்டிமான் எக்ஸ்பிரஸ். காட்டிமான் எக்ஸ்பிரஸ். விளையாட்டு வீரர்களை பொறுத்துக. கிரிக்கெட் பிரணாவ் தானேவேட். ஸ்னூக்கர் பங்கஜ் அத்வானி. கோல்ஃப் அனிர்பான் லஹிரி. பூப்பந்து பேட்மிண்டன் சாய்னா நேவால். ஆப்ஷன் ஏ. ஜனவரி 2016 படி இந்திய தலைமை தகவல் ஆணையர்? திரு ராதாகிருஷ்ணன் மாத்தூர். அடுத்து, தலைமை அதிகாரிகள் குழுமம். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது மார்க்ஸ்ஃபீல்ட் போர்டு.
கின்னி ரோமைட்டி ஐபிஎம், அஜய் பங்கா மாஸ்டர் கார்டு, மார்க் ஆலன் போயிங் இன்டர்நேஷ்னல். இதெல்லாம் தலைமை அதிகாரிகளாக இருந்தவர்கள் இந்தந்த குழுமத்தில். தற்போது இருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அடுத்து, தனது 99ஆம் வயதில் சமீப காலத்தில் இறந்த தென்னாப்பிரிக்காவின் நார்மன் கோர்டன் எந்த விளையாட்டை சார்ந்தவர்? நார்மன் கோர்டன் கிரிக்கெட், மட்டைப்பந்து. ஜூன் 2016 வரை அணுசக்தி அளிக்கும் குழுமம் கொண்ட நாடுகள் 48 நாடுகள். இம்மோரல்ஸ் ஆஃப் மெலுகா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் அமிஷ் திரிபாதி. ஜஸ்ட் ஃபார் லைஃப் என்ற நூலின் ஆசிரியர் இமில் சோலா. அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் சிறந்து பணியாற்றியதற்காக டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பெற்ற விருது பத்மஸ்ரீ. 2016ஆம் ஆண்டில் ஆஸ்கர் விருது வென்ற சிறந்த விளக்கப்படம் எது? எமி. 2016ஆம் ஆண்டு 31ஆம் ஒலிம்பிக் விளையாட்டுகள் எந்த நாட்டில் நடைபெற்றது? இது நடைபெற உள்ளதில்லை, நடைபெற்றது. ஏன்னா இந்த வருடம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2023. அதனால் பிரேசில். சூரிய ஜோதி என்ற குறைந்த செலவில் உருவான நுண்ணிய சூரிய கருவி என்று செயல்படுத்தப்பட்டன. இதுக்கு சரியான விடை ஏப்ரல் 5, 2016. உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது பின்பற்றப்படுகிறது? நவம்பர் 5. சர்வதேச வயது முதிர்ந்தோர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகின்றது? அக்டோபர் 1 ஒவ்வொரு ஆண்டும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கழிப்பறைகளுடன் கூடிய வீடுகளை அதிகம் வீதத்தில் கொண்டுள்ள மாநிலம் கேரளா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 26க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.